வெல்கம் டு டெய்லி டிப்ஸ். இன்றைய கரண்ட் அஃபேர்ஸை நாம் தெரிந்து கொள்ளலாம். வாங்கள் வீடியோக்குள் போகலாம். பை மோர் அப்ளிகேஷன்ஸ். இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷன்ஸ். இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இதில் நாம் பர்ச்சேஸ் செய்து கொள்ள முடியும். இது மிக குறைந்த விலைக்கு இவங்க ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக இருங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல். ஆதரவு 268, எதிர்ப்பு 198. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான ஆதரவு இவ்வளவு தெரிவித்துள்ளார்கள். நாடாளுமன்றம் நடப்பு குழு விவாதம், பிரதமர் ஆதரவு என்ற கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. இன்றைய மார்கழி வழிபாடு. ஸோ பாசுரம் 3 திருப்பாவை, ஸ்ரீ ஆண்டாள் எழுதிய திருப்பாவையை பற்றி நாம் இங்கே காண்கின்றோம். ஸோ பூங்கி வளர்ந்தது காடு என்று ஆண்டாள் சொல்லியிருந்ததை நாம் பார்ப்போம். பெருமாள் மீது கொண்டுள்ள பற்றின் காரணமாக ஆண்டாள் இவையை நாம் பாசுரத்தில் பாடியுள்ளார். திருவெம்பாவை பாடல் 3. இதை பாடியவர் மாணிக்கவாசகர். ஸோ மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவையை நாம் பற்றி இங்கு காண்கின்றோம். இன்று புதன்கிழமை 18/12/2024 குரோதி ஆண்டு மார்கழி 3ஆம் நாள், பிறை தேய்பிறை திதி திருநீ நண்பகல் 12 வரை, பிறகு சதுர்த்தி. நட்சத்திரம் பூசம், நாளை விடியற்காலை 4:09 வரை, பிறகு ஆயில்ய நட்சத்திரம். யோகம் சித்த யோகம். ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 8 மணி வரை. சூலம் வடக்கு. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 4 முதல் 5 மணி வரை. இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி. திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ நரசிம்ம மூலருக்கு திருமஞ்சனம், திருமதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் சுவாமிக்கு விசேஷ மங்களம் என்று நடைபெறுகிறது. ஸோ ஸ்ரீ முங்குனி பிள்ளையார் உப்பூர் ஸ்ரீ வெயிலு கந்த விநாயக பெருமாள் தங்களின் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. நாளையும் வியாழக்கிழமை குரோதி ஆண்டு மார்கழி 4 பிறை தேய்பிறை சதுர்த்தி நண்பகல் 1:30 வரை உள்ளது. நாளை முருகப்பெருமாள் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். இன்று நீங்கள் காண்பது வைரவேல் தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய பங்குச்சந்தை நிலவரங்கள். பங்குகள் விற்பனை அதிகரிப்பு. சென்செக்ஸ் நீட்டிப்பு கடும் சரிவு. ஹோண்டா கார்கள் விற்பனை 23ஆக சரிவு. கடன் வட்டி விகிதங்களை உயர்த்தி கனரா வங்கி அறிவித்துள்ளது. ஸோ கனரா வங்கியில் யாரும் கடன் பெற்றிருந்தால் வட்டி வீதம் இன்றையிலிருந்து அதிகரிக்கப்படுகிறது. 3784 கோடி டாலராக அதிகரித்த வர்த்தக பற்றாக்குறை. இன்று வர்த்தகம் மிகவும் பின்தங்கியுள்ள காரணத்தினால் வர்த்தகம் நீட்டிப்பு செய்யப்படுகின்றன. ஒரே நாளில் நஷ்டம் ரூபாய் 5.28 கோடி லட்சமாக ஆகியுள்ளது. பங்குச்சந்தை நிலவரம். சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்.